அடுத்தது எடுத்துக்கிட்டிங்கன்னா த்ரோட் சக்கரா. எனக்கு ரொம்ப பிடிச்ச சக்கரை. த்ரோட் சக்கராவுடைய கலர் வந்து ப்ளூ கலரு. நம்ம தொண்டையில் முன்னாலே இருக்கும், பின்னாலே இருக்கும். இதுக்கு தைராய்டு கிளாண்டு. த்ரோட் சக்கரா வந்து நம்ம லங்ஸோட சம்மந்தப்பட்டது, நியூரேரோட சம்மந்தப்பட்டது. நம்ம வந்து ஒரு நிமிஷத்துக்கு 15 தடவை மூச்சு வரும். அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு 21,600 தடவை நம்ம மூச்சு விடுறோம். அப்போ இவ்வளோ மூச்சில் எவ்வளோ மூச்சு நம்ம நிம்மதியாக வர்றோம்னு நினைக்கிறீங்க? எப்போ பார்த்தாலும் பரபரப்பு, எப்போ பார்த்தாலும் கவலை, பிரச்சனைகள், அதெல்லாம் இந்த மூச்சை வந்து பாதிக்குது. இது பாதிக்காமல் இருக்கணுமா நம்ம த்ரோட் சக்கராவை நல்லா வச்சுக்கணும். இந்த த்ரோட் சக்கரானுடைய வேலைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிற நிர்வாகம், அப்புறம் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிற நம்ம தொடர்புகள், நம்ம பேச்சு, நம்மளுடைய நடப்பு, இதெல்லாம் வந்து அந்த செய்தி தொடர்புகள் வந்து இந்த த்ரோட் சக்கரால இருக்குது. அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்னங்க? ஆஃபீஸில் வேலை செஞ்சாதான் அட்மினிஸ்ட்ரேஷனா? இல்லை வேறு ஏதாவது கம்பெனி நடத்தினாதான் அட்மினிஸ்ட்ரேஷனா? அப்படி கிடையாது. அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்கள் உங்கள் உடம்பை எப்படி வச்சுக்கிறீங்கிற இடத்துலேருந்து ஆரம்பிக்குது. உங்கள் மனசை நீங்கள் எப்படி வச்சுக்கிறீங்கிறதுல ஆரம்பிக்குது. இப்போ உடம்பே எடுத்துக்கலாமே. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், எத்தனை பேர் உங்கள் உடம்ப புரியும்னு நினைக்கிறேன், எத்தனை தடவை முழுசாக பார்த்துருப்பீங்க? எத்தனை தடவை பாத்ரூமில் போய் உங்கள் உடம்போட பேசியிருக்கீங்க? நீ நல்ல வேலை செஞ்ச காலை, ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு யூ, ரொம்ப நன்றி அப்படின்னு காலுக்கு சொன்னீங்களா? என்னைக்காவது இவ்வளோ வேலை செய்கிற இந்த கைகள், இதை ஐ லவ் யூடா, ஸோ மச் யூ ஆர் டூயிங் அப்படின்னு நம்ம கையை பார்க்குறோமா? இல்லை உங்களை பார்த்து எத்தனை தடவை நீ ரொம்ப அழகாக இருக்க, ஐ லவ் யூடா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க? யாராவது ஒருத்தங்க நம்மளை அழகுன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குறது. பொதுவாக இந்த மனைவிமார்கள்லாம் கணவரை பார்த்து சொல்லுவாங்க, நான் வந்து இன்னைக்கு அழகான ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன், இவருக்கு ஒரு தடவை சொல்ல முடியுதா அழகா இருக்குன்ட்டு? என்ன மனுஷன் அப்படிம்பாங்க. எப்படி சொல்லணும்? நம்மளை நம்ம அறிஞ்சிக்கலாமே. முதல்ல நம்மளை நம்ம அறிஞ்சிக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எப்போ சொல்கிறது உண்டு, there are two things are there in life. One is the self-esteem and self-actualization சொல்லுவாங்க. அடுத்தவங்க பாராட்டணும்னே வாழ்கிறது வந்து செல்ஃப் எஸ்டீம். அந்த வாழ்க்கையில் நீங்கள் அவ்வளோ திருப்தியே வராது, ஆனந்தம் கிடைக்காது. ஆக்சுவலைசேஷனுங்கிறது நம்ம மனசுக்கு, நம்ம உணர்ச்சி பாவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது தான் செல்ஃப் ஆக்சுவலைசேஷனுங்கிறது. அது எங்கே இருக்குன்னா த்ரோட் சக்கரால கிடைக்கும். த்ரோட் சக்கரா அப்படிங்கிறப்ப இதில் நிறையா விஷயம் இருக்குது. குடிக்கிறது தெரியுமா? அந்த காலத்தில் ஒரு சொல்லுவாங்க, அன்பார்லிமெண்ட்ரி வாணி நீங்கள் சொன்னீங்கன்னா நான் டாக்டரம்மா சொல்லலாம். எப்படின்னா, உங்களுக்கு தெரியாத பயலா என் முன்னால் நின்று பேசுகிறாயா அப்படின்னு பெரியவங்க அந்த காலத்தில் சொல்லுவாங்க. நிச்சயமாகவே யூ டோன்ட் நோ ஹவு டு க்ளீன் யுவர் ஹேண்ட்ஸ். ஐ அம் டெல்லிங். நான் இதை வந்து எத்தனையோ, நான் தமிழ்நாட்டுக்கு இன்சார்ஜாக இருந்தாலும் இதை என்னுடைய குரு என்கிட்ட கேட்டார், எனக்கு சொல்ல தெரில அந்த காலத்தில். நான் அவர் சயின்டிஃபிக்காக கேட்குறாரு, இது எப்படின்னு தெரியல. நான் பாட்டு உனக்கு சொன்னேன், அம்மா ரொம்ப தப்பாக சொல்லி அம்மானாரு. இன்றைக்கி வரைக்கும் 25 வருஷமாக மக்கள் அம்மா அதை மட்டும் சொல்லியிருந்தேன், நாங்கள் சொல்ல மாட்டேன், வந்து கற்றுக்கோங்க. தெரியாது உங்களுக்கு, உண்மையாகவே யாருக்கும் தெரியாது. குடிக்கிறப்ப போவீங்க, டாவா தண்ணியை ஊற்றுவீங்க, சோப் படிப்பீங்க, டப்ப டப்ப டப்பான்னு முதல்ல அப்படி போடுவீங்க. அவ்வளோ தப்பு தெரியுமா? ஃபஸ்ட் தலை குளிக்காத, தலையை தனியாக குளிச்சு முடிச்சிடுறீங்க. அப்புறம் முகத்துக்கு போடணும், அதுக்கப்புறம் தான் பாடிக்கு போடணும், கையை கழுவிடணும், அப்புறம் பாத்ரூம் போகிற இடத்த கழுவணும், அப்புறம் காலை கழுவுறீங்க, கடைசியாக பாதத்தை கழுவணும். இது விதி. வெளியே போயிட்டு வந்தால் கால் கழுவணும்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நிறையா பேரசைட்ஸு, நிறையா வைரஸஸ்லாம் இருக்குது. வீட்டுக்கு வந்தோடனே காலை கழுவணும், நைட்டில் வந்து காலை நல்லா கழுவி தொடச்சிட்டு படுக்கணும். இதெல்லாம் வந்து உங்கள் உடம்பை நல்லா வச்சுக்கிறதுக்கு டெய்லி நல்ல வார்த்தைகள், நல்ல வார்த்தைகளை பேச வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா. எத்தனை பேர் அடுத்தவங்களை அப்ரிஷியேட் பண்ணுறது தைரியம் இருக்குது? ஏன்னா நம்ம சரக்கு வச்சுருந்தோம்னா அடுத்தவங்களை அப்ரிஷியேட் பண்ண முடியும். நம்ம அப்ரிஷியேட் பண்ண முதல்ல பழகணும். நல்லா இருக்கீங்களே, நல்லா வேலை செய்கிறீங்களே, வேலைக்காரங்க வேலை ஆகுறப்ப உனக்கு இந்த அறிவு இருக்கா, இது இருக்கா, நீ ரொம்ப கெட்டிக்கார பிள்ளையா இருக்கே, சூப்பராக வேலை செய்கிறீங்களே அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க நல்லா வேலை செஞ்சப்போ இல்லைங்க, அவங்க சொன்னோம்னா அவங்க திமிரு வந்துடும், வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. கட்டாயமாக எல்லாரும் ஒரு நாளைக்கு யாரையாவது ஒருத்தங்களை அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்கோங்க. நல்ல வார்த்தைகள் 10 வார்த்தை கற்றுக்கிட்டீங்க, த்ரோட் சக்கரை என்ன ஆயிரும், நல்லாயிரும். நீங்கள் நல்லா இருக்கீங்க, நல்லா செய்கிறீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்களேன்னு அது வயசு பார்த்து சொல்லிக்கோங்க. ஒரு நல்ல வார்த்தைகள் எந்த மாதிரிலாம் வேலை செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு பாதிரியார் வந்தார், அப்புறம் ஒரு நோயாளி வந்தார். அவரை பார்த்த உடனே அந்த பாதிரியார் சொன்னார், கற்பூரால நீ நல்ல குணமாயி திரும்ப வந்து பார்ப்பா, நல்லா இருப்பா அப்படின்னு சொன்னார். அப்போ அங்கே ஒரு கடவுளை நம்பாத ஒரு நாஸ்திகவாதி இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா,
அடப்பா இப்படி சொல்லிட்டேன்னா நான் அது மாதிரி சரியா போயிருமா, இந்த ஆளுக்கு ரொம்ப வேயா அப்படின்னு அவர் அப்படி கமெண்ட் அடிச்சாரு. இது அவர் காலில் விழுந்துச்சு. விழுந்த உடனே எங்க கூப்பிட்டாரு. ஏன் அறிவுட்ட முண்டோ மூடமே, உனக்கு அறிவு இருக்கா, எதுக்கு அப்படி சொன்னேன் அப்படின்னால அவர் கோவச்சு. நீ யாரையா என்ன அப்படி பெறுறதுக்கு அப்படின்னு பாதிரியாரே அடிக்க போயிட்டாப்புல. அப்ப கேட்டாரு பாதிரியாரு, இந்த வார்த்தைகள் உன்னுடைய மனசை எழுப்புச்சா, உன்னை வந்து கோவப்படுத்துச்சா? அப்ப அதே மாதிரி தான் அந்த வார்த்தைகள், நான் சொன்ன வார்த்தைகள் அவனை காப்பாற்றும் அப்படின்னாரு. நல்ல வார்த்தைகள் நிச்சயமா இந்த காஸ்மோஸ்க்கு பிரபஞ்சத்துக்கு போகும். அது நல்லதை மட்டுமே எடுக்கும். நீங்களாம் நினைக்கலாம் திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு அர்த்தம் வந்துடும். திடீர்னு பார்த்தா ஏன்னே தெரிலப்பா எனக்கு கவலையா இருக்கு அப்படிம்பீங்க. ஏன்னே தெரில எனக்கு கோபமா வருது அப்படிம்பீங்க. ஏன் தெரியுமா? இங்க எல்லாருடைய மனசுல இருக்க அலைகளும் இங்க இருக்குது. இந்த இடத்துல பூரா அலைகளா இருக்குது. அப்ப அன்னைக்கு நம்மளுடைய ஆறாவும் நம்ம சக்கராவும் என்ன பண்ணும், அந்த ஃப்ரீக்குவன்சியை எடுத்துக்கிறோம். யாரோ ஒருத்தர் நிறைய கோவப்பட்டிருப்பாங்க, அதை போய் நம்ம போய் டச் பண்ணிடுவோம். அதை எடுத்துட்டோடனே நமக்கு நம்மளை அறியாம கோவம் வரும். நமக்கு நம்மளை அறியாம என்ன வரும், வருத்தம் வரும். ஏன்டா கவலையா இருக்கும்னு தெரியலையே. சில பேர் எப்ப பார்த்தாலுமே கவலையா இருப்பாங்க. நோ சோவாட்டே இருக்காதாங்க. சோவாட் கவலை இல்லாம இருக்க நம்ம கத்துக்கணும். என்னமா நடக்கட்டுமே, அடுத்தவங்க என்னதான் சொல்லிட்டு போட்டுமே, அதுக்காக நான் தவறான விஷயங்களே பண்ணிட்டே இருப்பேன், கம்பெனி அடிச்சா கண்டுக்க மாட்டேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம சாதாரணமான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா அதுவே பெரிய சந்தோஷம். பெரிய பெரிய சந்தோஷம். இன்னும் வரப்போற கதைகளும் உங்களுக்கு தெரியும். அது சரி, நான் ஒரு கதை உங்களுக்கு என்னுடைய அனுபவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போ நான் அப்போதான் வந்து சீனியர் ஹவுஸ் சர்ஜன்சி மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் எக்போரில் வந்து நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் ரொம்ப நல்ல ஒர்க்கர்னு எல்லா டாக்டருக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, டாக்டர் இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து எனக்கு அசஸ் பண்ணுங்க அப்படி ஒரு அசிஸ்டண்ட் கூப்பிட்டாங்க. கொஞ்சம் எனக்கு உதறல். ஏன்னா நம்ம செத்த பாடியை மட்டும்தான் நான் அடுத்தடுத்து பழகியிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி நிஜமான பாடி அன்னைக்கு தான் பார்க்க போகிறேன். உடனே அவங்க என்ன பண்ணாங்க, வயிற்றில் இன்சிஷன் போட்டு வயிற்றை ஓப்பன் பண்ணாங்க. அந்த காலத்தில் லேப்பெல்லாம் கிடையாது. நான் வந்து ஒரு 40 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். அவங்க திறந்த உடனே எனக்கு ஒரு ஆசை, உயிருள்ள யூட்ரஸை தொட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. மேடம் சரி டச் தட் ஒன் அப்படின்னு கேட்டேன். இது நான் தொட்டு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க எஸ் கேன் டச் அப்படின்னாங்க. தொட்டு பார்த்தேன். ஓடி வந்தோடனே அதை அப்படின்னா அது உங்க மாதிரி இருந்துச்சோடனே சரி டச் தட் அப்படின்னு அவங்க பார்த்தாங்க. சிரிச்சுட்டே பார்த்து ஓகே அப்படின்னாங்க. அதை உடனே அப்படின்னு போய் தொட்டு அப்படின்னு நோ நோ கியூட் ஷாக் அப்படின்னாங்க. ஓ நம்ம ஓடி தொட்டா ஷாக் அடிக்குமா அப்படின்னு அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அது எல்லாமே புதுசாக இருந்தோடனே நான் சரியாக அக்சஸ் பண்ண முடியல. ஏன்னா இதை பார்க்கறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க அவங்க. அதாவது தொடங்க பிளட் வரும் இல்லையா, அது தொடக்கணும். நான் கையை சரியாக பண்ணலை. ஆப்ரேஷன் முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச உடனே நான் சொன்னேன், சாரி மேடம் நான் சரியாகவே அக்சஸ் பண்ணல அப்படின்னு சொன்னேன். அவங்க உடனே மாஸ்கை கட்டிக்கிட்டே நோ ப்ராப்ளம் பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்னு கட்டிட்டு போயிட்டாங்க. இதே நான் அக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அடடா இந்த அம்மா வேலையை விட்டு போனால் நல்லா இருக்குன்னு பட்டன்னு கோவம் வரும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தேன். அது தேவையில்லை. த்ரோட் சக்கரால நினைச்சதெல்லாம் பேசிடக்கூடாது. இந்த லக்ஷ்மண் கோடுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்படின்னா லக்ஷ்மண் ஒரு கோடை போட்டு போயிருப்பாரு. அது வந்து என்ன பண்ணிடும், நம்ம சீதா தேவியார் தாண்டி வந்துடுவாங்க, மாட்டிக்கிட்டாங்க. அது மாதிரி நமக்குள்ள நம்ம ஒரு லக்ஷ்மண் கோடு வச்சுக்கணும். எத்தை நினைச்சாலும் அதை பேசிடவும் கூடாது. நல்ல வார்த்தைகள் இருக்கா, அடுத்தவங்க நோகடிக்காம இருக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். வார்த்தைகள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதை விட எவ்வளவு பேச்சு நீங்க குறைக்கிறீங்க அவ்வளவு உங்களுக்கு பவர் கூடுதுன்னு அர்த்தம். ஏதா புத்தரே ஒரு நாள் வந்து ஒண்ணுமே செய்யலாம், அந்த உட்காந்து பேசாம வந்துட்டு போயிட்டார். அதுல நிறைய கம்யூனிகேஷன் நடந்துச்சா. ரமண மகரிஷியோட இல்ல பால் பென்டன் வந்து அந்த மாதிரி நடத்தியிருக்காரு. அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பேச்ச இது மற்றவங்களை வாட்ச் பண்ணுங்க. நிறைய வந்து பேசணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க பேசாம இருக்கப்பே உங்க மரியாதை ரொம்ப கூடிடும். நீங்க ரொம்ப பேசுறீங்க என்ன கேட்காதீங்க, உங்களுக்கு தெரியணுமேங்கிறது நான் நிறைய பேச வேண்டியிருக்கு. இல்லை பேசுறதுங்கிறது ஒரு கலை. அதை எப்படி பேசணுங்க, அடுத்தவங்க மனசுல வந்து பதியும்படியா இருக்கணும். அப்புறம் ஒருத்தனுக்கு ஒருத்தி அந்த லாவை கொஞ்சம் கொண்டு வரலாம் நினைக்கிறேன். ஏன்னா இந்த காலத்துல ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம தமிழ்நாடுங்கிறது மட்டும் இல்லை, இந்தியா அதில் இருக்க பூமி மக்கள் அதெல்லாம் பவர்ஃபுல் ரிஷிகளும் முனிவர்களும் வாழ்ந்த ஒரு அருமையான பூமி. இதை நம்ம என்ன பண்ணோம், நம்ம கொஞ்சம் காப்பாற்றி கொடுக்கணும். இதை காப்பாற்றி கொடுக்கணும்னா நம்ம த்ரோட் சக்கரா ரொம்ப நல்லா இருக்கணும். நமக்குள்ள நம்ம செல்லுகளை, அதுக்கு பேர் ஆட்டோ சஜஷன் பேரு. நீங்க உங்களுக்கு சொல்லிக்கோங்க முதல்ல, ஐயா நீ நல்லா இருக்கிற, உங்க உடம்ப பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்கிற, நீ நல்லா வேலை செய்யற, மனசே நீ ரொம்ப நல்லா இருக்கிற, இந்த காலுக்கு நன்றி சொல்லுங்க,
நீங்கள் ஏதாவது உங்கள் உடம்புல வலின்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்த உடனே போய் தொடுங்க. அப்போ ரேக்கி மந்திரங்களை கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த மந்திரத்தை போட்டுக்குவீங்க. போட்டுட்டு நன்றி, நீ ரொம்ப நல்லா இருக்கிற, நீ ரொம்ப நல்லா வேலை செய்கிற, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, டோன்ட் டு சார், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லினா போகிறோம். உடனே அது என்ன பண்ணோம், நம்ம ஆர்என்ஏக்கு எடுத்துக்கிறோம். ஒரு டிஎன்ஏக்கு போய் அதுலேருந்து ஆர்என்ஏக்கு போய் அப்படியே நம்ம உடம்பு ஃபுல்லாக பரவி நிஜமாகவே அதோட உடனே நல்லாயிடும். இது ஆட்டோ சஜஷன். நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ மனசுக்குள்ளே அது எல்லாம் உங்களுக்கு நடக்கும். அது தோற்றக்காவால் முடியும். ஒரு தரம் கிருபானந்த வாரியார் அவர்கள் பேசி கொண்டிருந்தார். அப்போ என்ன ஆச்சுன்னா, பசங்களுக்குலாம் எப்போ அவர் கேள்வி கேட்பார். கேள்வி கேட்டவுடனே அவங்க ஏதாவது கரெக்டாக பதில் சொல்லிட்டா அவங்க புஸ்தகம் ப்ரெசென்ட் பண்ணுவார். அவர் ஸ்பீச் ரொம்ப 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 நல்லாயிருக்கும், கேட்டு பாருங்கள். என்ன பண்ணால் ஒரு நாள் கேட்டாராம், முருகனுக்கு அப்பா யாருப்பா அப்படின்னு கேட்டார். ஒரு பையன் எழுந்திரிச்சு சிவாஜி சார் அப்படின்னா அவர் படத்துக்கு போயிட்டார். சிவாஜி சொன்னோடனே அவர் உடனே அதை சமாளித்து ஆடாட உனக்கு இந்தாயா ஒரு பரிசு அப்படின்னாரு. எதுக்குன்னு பார்த்தா, நாங்கள் பொதுவாக எல்லாரும் சிவா அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா, ஆனால் நீ சிவாஜின்னு சொல்லி ஒரு மரியாதை கொடுத்து சொன்ன பார்த்தியா, அதுக்கு நீ ஒரு புஸ்தகம் வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். அந்த மாதிரி பேச்சில் சாதாரணமாக பேசுகிற பேச்சை கூட அதை ஒரு அழகாக எடுத்துக்கிட்டு அதை கற்பனையில் சேர்த்து கொடுக்கறது ஒரு பெரிய அற்புதமான விஷயம். இந்த மாதிரி பேசினவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, வந்து ஆங்கிலேயர்களும் சரி, நிறையா பேசியிருக்காங்க. அதை நீங்கள் கேட்கணும். நிறைய பேச்சு கேளுங்க. டெய்லி வந்து நாங்கள்லாம் படுக்கிறப்ப ஒரு மணி நேரம் பேச்சு கேட்காம படுக்கிறதாக சத்தமே இல்லை. நைட்டு போட்டு விட்டு ஆட்டோமேட்டிக்காக 1 ஹவரை வந்து புக் பண்ணி வச்சுட்டு அதை கேட்டுட்டு தான் தூங்குவோம். அதுவே கேட்டுக்கிட்டே தூங்குவோம். அந்த மாதிரி எல்லாம் கேட்கணும். கேட்கத்தானே நம்ம பண்படுவோம். நிறையா பேசுனாலும் பண்படுறதில்லை. கேட்டு அந்த அறிவை கிரகிச்சுக்கணும். அதுக்கு ரேக்கி ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும். ரேக்கி நீங்கள் எவ்வளோ கற்றுக்கிட்டு அதை யூஸ், ஏன்னா இந்த தோச்சக்கராவை எப்படி வளப்படுத்துறதுங்கிறதுக்கே நமக்கு வந்து மந்திரங்கள் இருக்குது அந்த ரேக்கியில். ஒன்றும் இல்லை, உங்கள் கையை அப்படி வச்சுக்கிட்டு தோச்சக்கரா பண்ணிங்கனாலே போதும். தோச்சக்கரா எவ்வளவோ உங்களுக்கு செய்யும். தோச்சக்கரா என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் முக்கியமானது நம்ம பேச்சு. நம்ம வாழ்க்கை அந்த பேச்சு வந்து திறம்பட இருக்கிறது மட்டும் இல்லை, கிறிஸ்பாக இருக்கணும். கொஞ்சம் பேசினாலும் ஆழமாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. இந்த பேச்சை அவங்க காலத்துக்கு அப்புறமும் நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம் இல்லை. சில வசனங்களை பேசுன சிவாஜி வரதை பார்த்தா அப்படி 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 இருக்குது இல்லையா. அந்த மாதிரி பேசுகிற விதம் அது ரொம்ப ரொம்ப தோச்சக்கரால கிடைக்கும். அதுக்கு ரேக்கி ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். அதனால வாழ்க்கையில் என்ன பண்ண சொல்லியிருக்கிறேன், சோவார் அந்த மந்திரத்தை மறக்கக்கூடாது. அந்த மந்திரத்தை எப்போ பார்த்தாலும் நீங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். நல்லா நடந்தால் நல்லது, நல்லா நடக்கலைன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சோவார். இந்த தோச்சக்கரால இன்னொரு அருமையான சம்பவம் சொல்கிறேன். இது நமது ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் வாழ்க்கையில் நடந்தது. அவங்க சின்ன பிள்ளையா இருந்தப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்க அம்மா போய் வேலைக்கு போயிட்டு வந்து அவங்கெல்லாம் வந்து வாழ்க்கை நடத்திருக்காங்க. ஒரு நாள் எல்லாரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க. அப்போ சப்பாத்தி கறி இருந்தது. சப்பாத்தி கறி இருந்தோடனே அவர் வந்து சாப்பிட்டாராம். ஒரு வார்த்தை கூட சொல்லலையாம். சொன்னோடனே இதை அப்துல் கலாம் பார்த்துக்கிட்டே இருந்தாராம். அவர் போயிட்டு எப்போவுமே ராத்திரியில் குட் நைட் சொல்லிட்டு படுக்க வழக்கம். அப்போ இரவு வணக்கம் சொல்கிறதா இன்னும் போனார். அவங்க அப்பாட்ட போய் கேட்டார், அப்பா கருகின சப்பாத்தியை சாப்பிட்டீங்க, ஒரு வார்த்தை கூட எதுவுமே சொல்லலையாப்பா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைப்பா, அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல, அம்மா கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்கிறா. இந்த நேரத்தில் அந்த சப்பாத்தியை போய்ட்டு அவள் பண்ணதே பெரிய விஷயம் இல்லையா. இது நல்லா தான் இருக்குது, அது நல்லா இல்லைன்னு ஏன் சொல்லணும்? அதை சொல்கிறத விட பேசாமல் சாப்பிட்டோம்னா அவங்களுக்கு வருத்தம் வராது இல்லையா. நம்ம ஏன் அவங்களுக்கு கஷ்டப்படுத்தணும்? இந்த வார்த்தையை சொல்கிறது என்னப்பா லாபம் இருக்குது, அதனால சாப்பிட்டுட்டேன் அப்படின்னாரு. இந்த சம்பவம் ஒரு அருமையான சம்பவம். ஒரு கருகின சப்பாத்தியை கூட ஒரு தவறுனால ஏற்றுக்கிட்டு அதை பண்ண முடியுதுன்னா நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் அதை சேர்த்துக்கலாமே. முதல்ல அவங்க அப்பாவை ஃபாலோ பண்ணுவோம், அப்புறம் இவரை ஃபாலோ பண்ணலாம். இவரை ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது, கஷ்டம். அவரை ஃபாலோ பண்ணுவோம். யாராவது ஒரு சாப்பாடு கொடுத்தாங்கன்னா உடனே எங்கள் அம்மா செஞ்சால் நல்லா இருக்கும், எங்கள் அப்பா செஞ்சாக்கெல்லாம் பேச வேண்டாம். இன்றைக்கி இந்த ப்ரெசண்ட்டில் நல்லா இருக்குங்கிற வார்த்தையை சொன்னோம்னா எல்லாருக்கும் நல்லது, அவங்களுக்கு சந்தோஷம், நமக்கு சந்தோஷம். இப்போ நம்ம தோச்சக்கரை பற்றி ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். என்னென்னா நம்ம செய்யப்பா ஒரு நாளைக்கு நல்ல வார்த்தைகள் நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. யாராவது ஒரு 4 பேர்கிட்ட, ஐயா 2 பேர்கிட்ட நல்ல விதமாக பேசணும். அதை மட்டும் முதல்ல முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. கட்டாயமாக 2 வார்த்தையாக நல்ல விதமாக ஒருத்தவங்கள்ட்ட பேசி பழகணும். அது 1. 2வது, டெய்லி கட்டாயம் இத்தனை செகண்டாவது உங்களை நீங்கள் வாழ்த்தி பழகுங்க. உங்கள் மனசுக்கிட்ட பேசுங்க, உங்கள் உடம்புக்கிட்ட பேசுங்க.
அது ஒரு நன்மையை செய்யும். தோல் சக்கரா வந்து அருமையான சக்கரா. செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் யாரோ புகழ்றதுக்காக வாழாமல் என்னுடைய மனசுக்கு புகழ்கிற மாதிரி நீங்கள் நினைவுகளை வச்சு வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்.